குழந்தையில வந்து நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லான லைஃபா லீட் பண்ணுவோம். நிம்மதினா அர்த்தம் என்னன்னு தெரியாது, ஆனா ரொம்பவே நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிம்மதி இருக்கான்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து என்னன்னு கேட்டு இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸை சாவடிச்சிடுறாங்க. ஸோ டெடின்றது ஒரு ட்ரூ கம்பெனியன் ஃப்ரெண்டா இருப்பாங்க. நம்ம அதுக்கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கிட்ட அது ஒரு உயிர் இருக்க மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம். தூங்கும் போதும் அது கூட வச்சு தூங்கிட்டு. ஸோ குழந்தை வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லான வாழ்க்கையா இருந்திருக்கும். ஸோ இப்போ வளர எல்லார் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸ்னாப் சாட் ஃபில்டர்ஸ் நம்ம ஃபேஸே நம்ம சோஷியல் மீடியாவில் ட்ரூவாக ரிவீல் பண்ண பயப்படுறோம். ஸோ அந்த டெடி வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பேக் கேஸில் ஹாய் சொல்லுது, பட் அது வந்து ரியாலிட்டி கிடையாது. அது வந்து ஒரு ஃபேக் வேர்ல்டு. இப்போ இருக்க வேர்ல்டுலாம் ஃபேக்காக தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்துருச்சு. என்னதான் இப்போ இந்த ஓவிய சந்தையில் இவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்கு, ஆனால் வந்து சில பேர்லாம் நம்பி இருக்காங்க. அது வந்து ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினலை வந்து நம்புங்க அப்படின்ற மாதிரியான கதை தான். இதே தூங்கும்போது நான் வரைஞ்சிருக்கேன்னா காலையில இருந்து நம்ம எப்படி இருந்தோம் நைட்டு தூங்கும் போது ஒரு ரீகால் வரும். சில பேருக்கு நைட்டு, சில பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் தூக்கமே வரதில்லை. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல யோசிச்சு வந்து போயிருது. ஸோ வந்து இது 2 பேரும் ஒரே ஆள் தான். இவங்களை பாக்குற மாதிரி இளமை பருவத்தை அவங்க பாக்குற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ சின்ன வயசுல நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம ஆசைப்பட்டிருக்க மாட்டோம். சும்மா கையில் இப்போ பிடிச்சிருக்க கடக்கனா எடுத்துக்கோன்னு வாங்கி கொடுப்பாங்க. ஆனா வளர யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த ஆசை கனவு எல்லாம் வளருதுன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு 25 வயசு பையன் ரிமோட் கண்ட்ரோல் கார் கேட்டா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கு, அவனுக்கு எதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏஜ் வந்து ரெப்ரசன்ட் இதே கீபேட்ல படுத்திருக்க மாதிரி பண்ணியிருக்கேன்னா கம்ப்யூட்டர்ல வந்து பேக் ஸ்பேஸ் எழுதுனா கம்ப்யூட்டர்ல போகும் பேக் ஸ்பேஸ், ஆனா ரியாலிட்டி லைஃப்ல வந்து போகாது. ஸோ ஓவியத்துக்கு ஒரு தலைப்பு கொடுப்போம். தலைப்பு வந்து சொல்லிட்டேன், டீடைலா சொல்லிட்டேன். தலைப்பு நான் அவ்வளோ யோசிக்கல சார், இன்னும் யோசிக்க. பெரிய மெசேஜ், பெரிய மெசேஜ், நல்ல விஷயம். இது வந்து வான்கோக்கோட ஸ்டாரி நைட்ஸ்னு ஒரு பெயிண்டிங். அவரோட பெயிண்டிங் வந்து எல்லோ அண்ட் ப்ளூல வந்து ஸ்டைல பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங், பார்த்தா தெரியும். ஸோ அந்த பெயிண்டிங்கை ரெப்ரசென்ட் பண்ணி அது இன்ஸ்பயர் ஆகி நான் பண்ண ஒர்க்ஸ் தான். அதில் நான் வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டணுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். சிக்னேச்சர் எங்கே இருக்கு பாருங்க. நான் சைன் பண்ணுவேன். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ ஒர்க் ஒரு இது வேணும், ஐடென்டிட்டியாக அதாவது ஸ்ட்ரோக்காக வைப்பாங்க கையெழுத்து இல்லாட்டி ஒரு ட்ராயிங் ஸ்ட்ரோக்காக. நல்ல விஷயம். ஏ ஒர்க்ஸ் மோஸ்ட்லி பிரைட்டா இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே சொல்லிடுவாங்க ஏ ஒர்க் தான்.